ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ ஃபேண்ட், பத்தியாலா ஃபேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் துணை தாசில்தார் பணிக்கான எழுத்து தேர்வு. தேர்வு மையங்களில் காவல்துறை சார்பில் பலத்த பாதுகாப்பு. வேதபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு சொந்தமான இடத்தை மீட்க அதிரடி நடவடிக்கை. மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு உத்தரவு. வார இறுதி நாட்களில் தொடரும் போக்குவரத்து நெரிசல். ஸ்தம்பிக்கும் புதுச்சேரி நகர சாலைகளில் வாகன ஓட்டிகளுக்கு சிரமம். புதுச்சேரி முழுவதும் அதானி கைக்கு சென்றுவிடும் அபாயம். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் துணை தாசில்தார் பணிக்கான எழுத்து தேர்வு 60 மையங்களில் தொடங்கியது. புதுச்சேரி அரசு வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையில் காலியாக உள்ள 30 துணை தாசில்தார் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த பணிக்கான எழுத்து தேர்வு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. தேர்வுக்கு 37,349 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதற்கான அனுமதி சீட்டு கடந்த 21ஆம் தேதி வெளியானது. இந்நிலையில் புதுச்சேரியில் 80 இடங்களிலும், காரைக்காலில் 12 இடங்களிலும், மாஹேவில் 3 இடம் மற்றும் ஏனாமில் 6 இடம் என மொத்தம் 101 தேர்வு மையங்களில் தேர்வு நடைபெற்றது. தேர்வு ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரையிலும், பிற்பகல் 2:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரையிலும் நடைபெறுகிறது. நிலையில் புதுவையில் துணை தாசில்தார் தேர்வு நடைபெறும் மையங்களை மாவட்ட ஆட்சியர் குலோத்தங்கன் முன்னதாக ஆய்வு மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலை அந்தந்த தேர்வு மையங்களுக்கு வந்த தேர்வர்கள் உரிய சோதனைக்கு பின்னரே உள்ள அனுமதிக்கப்பட்டனர். தேர்வர்கள் கைபேசி உள்ளிட்ட எவ்வித எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களும் எடுத்து செல்ல அனுமதிக்கவில்லை. அனுமதி சீட்டு மற்றும் அதற்குரிய புகைப்பட சான்று மட்டுமே எடுத்து வர அனுமதிக்கப்பட்டனர். அனைத்து தேர்வு மையங்களிலும் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்வு மையங்களுக்கு செல்வதற்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தேர்வு மையங்களுக்கு பேருந்துகளும் இயக்கப்பட்டன. புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு சொந்தமான தியாக முதலியார் வீதியில் உள்ள இடத்தை ஆக்கிரமித்தவர்களிடமிருந்து உடனடியாக மீட்டு பழைய நிலைக்கு கொண்டு வர மாவட்ட ஆட்சியர் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு சொந்தமான தியாக முதலியார் வீதியில் உள்ள இடத்தினை சிலர் ஆக்கிரமித்து வைத்துள்ளதாக புகார் வந்தது. இந்நிலையில் அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் அப்பகுதி வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் அவ்விடத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியர் குலோத்தங்கன் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அதிகாரிகளிடம் இது சம்பந்தமாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அளிக்க உத்தரவிட்டார். மேலும் கூடிய விரைவில் மாஜிஸ்ட்ரேட் மற்றும் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அனுமதியுடன் அவ்விடத்தை காலி செய்து பழைய நிலைக்கு விரைவில் கொண்டு வர அங்கிருந்த இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்தார். சுபமுகூர்த்த தினம் மற்றும் வார இறுதி நாள் என்பதால் புதுச்சேரி நகர சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகினர். புதுச்சேரியில் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நகர சாலைகள் மற்றும் நகர பகுதிகளில் எப்பொழுதுமே மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுவது வழக்கம். ஒவ்வொரு வாரத்திலும் வெள்ளிக்கிழமை இரவு தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை இரவு வரை போக்குவரத்து நெரிசலும் அதிகரித்து காணப்படும். அந்த வகையில் இந்த வார இறுதி நாட்களான சனிக்கிழமை அன்று இரவு வெளியூர், வெளிமாநில சுற்றுலா பயணிகளின் வரத்து மற்றும் சுபமுகூர்த்தம் என்பதால் வெளியே சென்று வருபவர்களின் வரத்தும் அதிகரித்ததால் புதுச்சேரி நகர சாலைகள் முழுவதும் போக்குவரத்து நெரிசலால் பாதிக்கப்பட்டது. சனிக்கிழமை இரவு புதுச்சேரி நகர சாலையான அண்ணா சாலை, நேரு வீதி உள்ளிட்ட சாலைகளில் இருசக்கர வாகனம், கார் உள்ளிட்ட வாகனங்களால் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்திரா காந்தி மற்றும் ராஜீவ்காந்தி சந்திப்புகளில் கூட சாலையை கடப்பதற்கு நீண்ட நேரம் மக்கள் காத்திருந்து செல்லும் நிலையும் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. மக்கள் விழிப்புடன் இல்லை என்றால் புதுச்சேரி முழுவதும் அதானியில் கையில் சென்றுவிடும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேரணியின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில், புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என குற்றம் சாட்டினார். மாநில அந்தஸ்து, சிறப்பு நிதி, புதுச்சேரிக்கு தனி கணக்கு, நிதி கமிஷனில் சேர்ப்பேன் என்ற வாக்குறுதி காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆட்சியில் ஊழல் மலிந்து கிடப்பதாகவும் குற்றம் சாட்டினார். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என தெரிவித்த அவர் ஒரு தொழிற்சாலை கூட கொண்டு வரப்படவில்லை எனவும் தெரிவித்தார். மின்துறையை முதலமைச்சர் ரங்கசாமியும் அமைச்சர் நமச்சிவாயமும் அதானிக்கு விற்றுவிட்டு கபடநாடம் ஆடுகிறார்கள் என்று குற்றம் சாட்டிய அவர், இப்படி போனால் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அதானி கையில் போய்விடும் என தெரிவித்துள்ளார். என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி அரசை மக்கள் தூக்கி எறிய வேண்டும் என்றும், காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் புதுச்சேரி மாநில மக்களுக்கு பாதுகாப்பு என்றும் அவர் தெரிவித்தார். திரு நமச்சிவாயம் அவர்களும் திரு ரங்கசாமி அவர்களும் அதானிக்கு பங்குகளை விற்றுவிட்டு வெளியே சொல்லாமல்
மறைமுகமாக வைத்திருந்தார்கள். தேர்தலுக்கு பிறகு வெளியிடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அதானி குழுமமானது அதானி புதுச்சேரி எலக்ட்ரிசிட்டி லிமிடெட் என்ற ஒரு கம்பெனியை குஜராத்திலே ஆரம்பித்து புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மின்சாரத்துறையுடைய 100% பங்குகளை வாங்கி அவர்கள் இப்பொழுது அந்த கம்பெனியை எடுத்து விட்டார்கள். மின்சாரம் தனியார் துறைக்கு அதானிக்கு போய்விட்டது. திரு நமச்சிவாயம் அவர்கள் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு குஜராத் மாநிலம் சென்று குஜராத்திலே அதானியை சந்தித்து பேசினார். எதற்காக அவர் அதானியை சந்தித்தார்? திரு நமச்சிவாயத்துக்கும் அதானிக்கும் என்ன சம்பந்தம்? அதன் பின்னணிதான் எவ்வளவு பேரம் பேசப்பட்டது. அதன் பின்னணிதான் இந்த மின்சாரத்துறையை தனியாரிடம் தாரை வார்த்து கொடுப்பது. கொடுத்துவிட்டு பொய் பேசுகிறார், கபட நாடகம் ஆடுகிறார், முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைக்கிறார், புதுச்சேரி மாநில மக்களை ஏமாற்றுகிறார். அவர் சொல்லுகிறார் ஸ்மார்ட் மீட்டர் கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சியில் என்று. நான் திரு நமச்சிவாயம் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன், ரங்கசாமி அவர்களை கேளுங்கள், மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை கேளுங்கள். ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது திரு தியாகராஜன் அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சர், அவர்கள் காலத்திலே ஸ்மார்ட் மீட்டர் வாங்கப்பட்டது. எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தது யார்? மத்தியிலே உள்ள பாரதிய ஜனதா ஆட்சி. ஸ்மார்ட் மீட்டர் வாங்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தது பாரதிய ஜனதா ஆட்சி. தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற மிதிவண்டி பேரணியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கேலோ உற்சவ தேசிய விளையாட்டு தினம் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட்டது. இந்த விழாவின் ஒரு பகுதியாக பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்ட மிதிவண்டி ஓட்ட நிகழ்ச்சி புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, தலைமை செயலர், விளையாட்டுத்துறை செயலர் மற்றும் பல்வேறு துறை செயலர்களும் காவல்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்குனர் வெர்பினா ஜெயராஜ் சிறப்பாக செய்திருந்தார். புதுச்சேரி காவல் நிலையங்களில் காவல்துறை உயர் அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் பெறப்பட்ட புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து காவல் நிலையங்களிலும் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. இதில் காவல்துறை உயர் அதிகாரிகள் பொதுமக்களிடம் நேரடியாக புகார்களை பெற்று உடனடியாக தீர்வு கண்டு வருகின்றனர். அதன்படி திருக்கனூர் காவல் நிலையத்தில் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் தலைமையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் முன்னிலை வகித்தார். இதில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தங்களின் புகார்களை தெரிவித்தனர். உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகம் தலைமையிலும், அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் செல்வம் தலைமையிலும், கோரிமேடு போக்குவரத்து காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் ரக்ஷனா சிங் தலைமையிலும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதேபோல் ஏனாமில் ஆய்வாளர் ஆடலரசன் தலைமையிலும், மாஹேவில் ஆய்வாளர் அனில்குமார் தலைமையிலும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு 15 செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைத்தார். இந்த வார மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் 52 புகார்கள் பெறப்பட்ட நிலையில் 31 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. மேலும் நிலுவையில் உள்ள புகார்களுக்கும் உறவில் தீர்வு காண சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கு காவல்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். புதுவை தமிழ்ச்சங்கம் சார்பில் நடைபெற்ற விழாவில் பிரெஞ்சு இந்திய மக்கள் நல இயக்க தலைவர் டி சிவராஜுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் விடுதலை நாள் விழா, தமிழ் பாடத்தில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா, மறுமலர்ச்சி கவிஞர் மன்னர் மன்னன் விழா ஆகியவை நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கினார். செயலாளர் சீனு மோகன்தாஸ் அனைவரும் வரவேற்று பேச, தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் ஆதிகேசவன், அருள்செல்வம், திருநாவுக்கரசு, தினகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட இயக்குனரும் எழுத்தாளருமான ராசி அழகப்பன் கலந்து கொண்டு விடுதலை பயிர் வளர்ப்போம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். கலைமாமணி கோ பாரதி உள்ளிட்ட தமிழறிஞர்கள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியின் போது பிரெஞ்சு இந்திய இயக்க தலைவர் டி சிவராஜுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. தொடர்ந்து விடுதலையால் விளைந்த நன்மை மற்றும் மறுமலர்ச்சி கவிஞர் மன்னன் மன்னன் என்ற தலைப்பில் பாவரங்கம் நடைபெற்றது. இதில் தமிழ் ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டு கவிதைகளை வாசித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை புதுவை தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். விடுதலை போராட்டங்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வந்திருக்கோம். அவருடைய டெல்லிக்கு போகணும்னு கேட்டார். நீங்கள் போயிட்டு வாங்க, நான் எல்லா ஏற்பாடும் பண்ணேன். நான் டெல்லியில் இருக்க பொதுச்செயலாளர் தலைவராக இருந்தப்போ
முகுந்தன் கிட்ட சொன்னேன், இது மாதிரி எங்கள் ஊர்லேருந்து வராங்கன்னு. அவர் தங்குவதற்கு மட்டும் ஏற்பாடு பண்ணி கொண்டு தான் சொன்னார். ஆனால் தில்லி தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் முகுந்தன் அவர்கள் தங்குவதற்கு மட்டும் இல்லை, உணவு பண்ணுற எல்லா வசதிகளும் செய்து கொடுத்து எந்த விதமான கட்டணங்களும் இல்லாமல் அவருக்கு ஏறக்குறைய ஒரு 50க்கு மேற்பட்ட விடுதலை போராட்டங்களை டெல்லி வரை அழைத்து சென்று அந்த டெல்லியில் அவர் சுற்றி காண்பித்து அழைத்து வந்த பெருமை நம்முடைய சிவராஜ் அவர்களுக்கு. எல்லாம் பெரிய விஷயம். எல்லாம் வயதானவர்கள் அழைத்து கொண்டு செல்ல முடியாது. டெல்லி, ஆக்ரா போன்ற பல்வேறு இடங்களில் சென்று வந்த பெருமை அவர். அப்படிப்பட்ட ஐயா அவர்களுக்கும் அதே மாதிரி முதல்வர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து நடைபெற்ற ஊர்வலத்தில் திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஓட்டு திருட்டை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் ஊர்வலம் நடைபெற்றது. அரியாங்குப்பத்தில் புறப்பட்ட ஊர்வலத்தை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி துவக்கி வைத்தார். அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் சூரஜ் ஷெக்டே, முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், கமலக்கண்ணன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, மாநில பொதுச் செயலாளர் தனுசு உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். இந்த ஊர்வலம் அரியாங்குப்பத்தில் இருந்து தொடங்கி முருகம்பாக்கம், முதலியார்பேட்டை வழியாக சென்று கடலூர் சாலை வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலை அருகே நிறைவு பெற்றது. இதனால் அரியாங்குப்பம் முதல் முதலியார்பேட்டை வரை போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9620 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1310 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் துணை தாசில்தார் பணிக்கான எழுத்து தேர்வு. தேர்வு மையங்களில் காவல்துறை சார்பில் பலத்த பாதுகாப்பு. வேதபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு சொந்தமான இடத்தை மீட்க அதிரடி நடவடிக்கை. மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு உத்தரவு. வார இறுதி நாட்களில் தொடரும் போக்குவரத்து நெரிசல். தம்பிக்கும் புதுச்சேரி நகர சாலைகளில் வாகன ஓட்டிகளுக்கு சிரமம். புதுச்சேரி முழுவதும் அதானி கைக்கு சென்றுவிடும் அபாயம். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எச்சரிக்கை. இத்துடன் ஏஎம் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் ஏஎம்என் டிவி 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த ஏஎம்என் யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஏஎம்என் யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.